கம்பிகளின் எக்ஸ்பர்ட்டான அம்மன் TRY TMT கம்பிகள் தயாராகும் முறையை இப்போது காண்போம். ஆந்திர மாநிலம் நாயுடுபேட்டையில் உள்ள அம்மன் TRY நிறுவனத்தின் அதிநவீன பில்லட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து அம்மன் TRY TMT கம்பிகள் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருளான பில்லட்டுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அம்மன் ஸ்டீல் குழும நிறுவனங்கள் 1979ஆம் ஆண்டு எனது தந்தையார் திரு SP முத்துராமலிங்கம் அவர்கள் துவங்கப்பட்டது. முதலில் ஸ்டீல் பிளான்ட்டுகளுக்கு மூலப்பொருட்களை சப்ளை செய்வதில் ஆரம்பித்த பின்னர் 1999ஆம் ஆண்டு இந்த உற்றாலையில் துவங்கப்பட்டது முதல் வாடிக்கையாளர்களுக்கு ISI தரமுடைய கம்பிகளை மட்டுமே, அதுவும் நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டுள்ளோம். எங்கள் பில்லட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் 25 டன் கெபாசிட்டி கொண்ட ஃபர்னஸ் உள்ளது. உயர் அழுத்த மின்சாரத்தின் மூலம் இண்டக்ஷன் முறையில் ஃபர்னஸில் உள்ள இரும்புகள் உருக்கப்படுகின்றது. நாங்கள் பில்லட் தயாரிக்க இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்பாஞ்ச் அயர்ன், டைரக்ட் ரெடியூஸ்ட் அயர்ன் அதாவது DRI, MS போரிக்ஸ், சிலிக்கோ மேங்கனீஸ் மற்றும் அலுமினியம் ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். அயர்ன் ஓரிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஸ்பாஞ்ச் அயர்ன் மற்றும் டைரக்ட் ரெடியூஸ்டு அயர்ன் படிப்படியாக சேர்க்கப்படுகிறது. அவை சிறிது சிறிதாக உருக ஆரம்பிக்கின்றது. குறிப்பிட்ட இடைவெளியில் வெவ்வேறு வகை ஸ்கிராப் சேர்க்கப்படுகின்றது. ஃபர்னஸ் பாதி அளவு வந்தவுடன் உருகிய நிலையில் உள்ள இரும்பின் வேதியியல் பண்புகள் அதிநவீன கம்ப்யூட்டரைஸ்டு முறையில் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கொண்டு சோதனை செய்யப்படுகின்றது. இடையிடையே ஃபர்னஸில் உள்ள மெட்டலின் டெம்பரேச்சர் சோதனை செய்யப்படும். பின் ஃபர்னஸ் முக்கால் அளவு வந்தவுடன் மற்றொரு முறை வேதியியல் பண்புகள் சோதனை செய்யப்பட்டு ISIயில் சொல்லப்பட்ட அளவிற்கு உள்ளதா என உறுதி செய்யப்படுகின்றது. இடையிடையே இரும்பு கழிவுகள் அகற்றப்படுகின்றது. ஃபர்னஸ் முழுமையாக நிரம்பிய பின் மூன்றாவது முறையாக வேதியியல் பண்புகள் சோதனை செய்யப்பட்டு உறுதி செய்யப்படுகின்றது. ஃபர்னஸில் உள்ள மெட்டலின் டெம்பரேச்சர் 1600 டிகிரி அடைந்த பின் குறிப்பிட்ட அளவு அலுமினியம் சேர்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஃபெரோ சிலிகான், சிலிக்கோ மேங்கனீஸ் போன்ற ஃபெரோ அலாய் சேர்க்கப்படும் போது ஃபர்னஸில் உள்ள மெட்டலின் டெம்பரேச்சர் மேலும் உயரும். உருக்கிய இரும்பின் வெப்பநிலை 1650 டிகிரி அடைந்த பின் அவை ப்ரீஹீட்டிங் செய்யப்பட்ட லேடலில் ஊற்றப்படுகின்றது. திரவ நிலையில் உள்ள இரும்பு குழம்பின் தன்மை சீராக கலந்து, அதாவது யூனிஃபார்ம் மிக்சிங்காக உள்ளதா என்று உறுதி செய்த பின் 1610 1615 டிகிரி அடைந்த பின்
நைட்ரஜன் வாயு செலுத்தப்பட்டு சுத்தம் செய்யப்படுகின்றது. லேடலில் உள்ள இரும்பு குழம்பின் டெம்பரேச்சர் அளவிட்ட பின் அவை கண்டினியூஸ் கேஸ்டிங் மெஷினுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஹைட்ராலிக்கலி ஆபரேட்டட் ஸ்லைட் கேட் சிஸ்டம் கொண்டு லேடலின் கேட் திறக்கப்பட்டு லிக்விட் மெட்டல் ஆனது டர்ன்டிஷில் ஊற்றப்படுகின்றது. டர்ன்டிஷின் அளவு 3/4 பாகம் வந்தபின் டர்ன்டிஷ் நாசில் திறக்கப்பட்டு அவை 100க்கு 100 mm அளவுள்ள வாட்டர் கூல்ட் மோல்டு டியூப்ஸில் இரும்பு குழம்பு ஊற்றப்படுகின்றது. மோல்டு டியூபில் உள்ள இரும்பு குழம்பின் வெப்பநிலை குறையும் பொழுது ஷெல் திக்னஸ் 7 to 10 mm ஆக குறைகிறது. பகுதி அளவு திண்ம நிலையில் உள்ள பில்லட்டுகள் மோல்டு டியூபை விட்டு வெளியே எடுக்கப்பட்டு அவற்றின் மீது கூலிங் சேம்பரில் உள்ள தண்ணீரை பாய்ச்சி குளிர வைக்கப்பட்டு திண்ம நிலைக்கு மாற்றப்படுகின்றது. பின் அவற்றை ஸ்ட்ரைட்னரில் செலுத்தி பில்லட்டுகள் ஸ்ட்ரைட் செய்யப்படுகின்றது. ஸ்ட்ரெயிட் செய்யப்பட்ட பில்லட்டுகள் தேவையான அளவிற்கு கேஸ் கட்டர் கொண்டு வெட்டப்படுகின்றது. பின் அவை வெப்பநிலை குறையும் வரை ஸ்கிட் பேங்கில் வைக்கப்படுகின்றது. பின் பில்லட்டின் வேதியியல் பண்புகள் இறுதியாக ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பரிசோதனை செய்யப்படுகிறது. மேலும் கிராக்ஸ், பைப்பிங்ஸ், ராம்பாய்டிட்டி, இன்க்ளூஷன் ஆகிய குறைபாடுகள் அறவே இல்லாத வண்ணம் பில்லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. கட்டுமானத்துறையினருக்கு டிஎம்டி மற்றும் சிஆர்எஸ் கம்பிகளை தமிழகத்தில் முதலில் அறிமுகப்படுத்தியது எங்களது அம்மன் ஸ்டீல் நிறுவனம் தான் என்பதில் பெருமை கொள்கிறோம். எங்களுக்கு சொந்தமான உருக்காலையில் தயாராகும் பில்லட்டுகளை மட்டுமே பயன்படுத்துவதால் 100% தரமான உறுதியான டிஎம்டி கம்பிகளை வழங்க முடிகிறது. தரம் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு பில்லட்டுகளின் மீதும் ஐடி நம்பர் எழுதப்பட்டு ஸ்டாக் யார்டில் அடுக்கி வைக்கப்படுகின்றது. இந்த பில்லட்டுகள் தான் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் தயாரிக்க பயன்படுகின்றது. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் BAS மற்றும் ISO 9000 சான்றிதழ் பெற்ற நிறுவனமாகும். எங்களது டிஎம்டி மற்றும் சிஆர்எஸ் கம்பிகள் திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களால் அதிநவீன தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது. எங்களின் சொந்த உருக்காலையில் இருந்து 25 டன் கெபாசிட்டி கொண்ட கண்டினியூஸ் ஸ்டாண்ட் காஸ்டிங் முறையில் ஸ்பாஞ்ச் அயர்ன் மற்றும் ஸ்டீல் ஸ்கிராப் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு பில்லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றது. இந்த முறையில் பில்லட்டுகள் தயாரிப்பதால் அதன் வேதியியல் பண்புகள், அதாவது கெமிக்கல் ஹோமோஜெனிட்டி, ஒரே மாதிரியாக இருக்கும். பில்லட் என்பது ரோல்டு வகையை சேர்ந்தது. அதனால் நுண்துளை, ப்ளோஹோல்ஸ், பைப்பிங், காலிஃப்ளவர் போன்ற குறைபாடுகள் 100% நீக்கப்படுகின்றது. அம்மன் டிஆர்ஒய் பில்லட்டுகள் மேலே சொல்லப்பட்ட குறைபாடுகள் அறவே இல்லாததால் கம்பியின் தரம், வலிமையில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. எங்கள் அம்மன் டிஆர்ஒய் கம்பியின் அசைக்க முடியாத வலிமைக்கு இது ஒரு முக்கிய காரணம்.
ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் வேதியியல் பரிசோதனைகள் செய்யப்பட்ட பில்லட்டுகள் மீண்டும் ஒருமுறை மேனுவல் முறையில் ISIயில் சொல்லப்பட்ட வழிமுறைகளின்படி வேதியியல் பண்புகள் பரிசோதனை செய்யப்படுகின்றது. மேலும் எங்களின் வேதியியல் ஆய்வுக்கூடம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது ISIயால் அங்கீகரிக்கப்பட்டது. கார்பன், மேங்கனீஸ், சல்பர், பாஸ்பரஸ், சிலிகான், கார்பன் ஈக்குவலண்ட், காப்பர், குரோமியம், நிக்கல் ஆகிய பண்புகளை ஆய்வு செய்து ISIயில் சொல்லப்பட்ட வரம்பிற்குள் உள்ளதா என உறுதி செய்த பின்னரே பில்லட்டுகள் கம்பி தயாரிக்க எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. கம்பி தயாரிக்க பயன்படும் மூலப்பொருளான தரம் உறுதி செய்யப்பட்ட பில்லட்டுகள் 1250 டிகிரி சென்டிகிரேட் வரை படிப்படியாக சூடேற்றப்பட வேண்டும். அத்தகைய வெப்பநிலை பில்லட்டுகளின் நடு மையம் வரை சமமான டெம்பரேச்சர் இருக்கும் பட்சத்தில் கம்பியின் தரம் ஒரே மாதிரியாக இருக்கும். இதற்காக எங்கள் ஃபர்னஸில் டபுள் ரோ அதாவது 2 வரிசைகளாக பில்லட்டுகளை அடுக்கி வைத்து 8 முதல் 10 மணி நேரம் வரை சூடுபடுத்தப்படுகிறது. 5 பர்னர்களை கொண்டு சோக்கிங் ஜோனில் சூடுபடுத்தப்படும் போது அவற்றின் நடு மையம் வரை யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் ஏற்படுத்தப்படுகிறது. டிஜிட்டல் டெம்பரேச்சர் மானிட்டரை கொண்டு பில்லட்டுகளின் டெம்பரேச்சர் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. பில்லட்டுகள் 1250 டிகிரி சென்டிகிரேட் அடைந்த பின்னர் அவை ரோலிங் ஸ்டாண்டிற்கு வந்தடைகிறது. முதலில் ரஃபிங் மில்லில் 3 ஸ்டாண்ட், இன்டர்மீடியட் மில்லில் 4 ஸ்டாண்ட், ஃபினிஷிங் மில்லில் 2 ஸ்டாண்ட், கண்டினியூஸ் மில்லில் 2 ஸ்டாண்ட் என படிப்படியாக பில்லட்டுகள் ரோலிங் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டாண்டிலும் 12 முதல் 15% வரை அதன் வடிவம் குறைக்கப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் கம்பியின் எடையில் ஏற்படும் வித்தியாசங்கள் குறைந்து சீரான எடையும் மற்றும் உயர்ந்த தரத்தையும் பெற்றிருக்கும். ஹைஸ்பீட் மோட்டார் உதவியுடன் ரோலிங் அனைத்தும் 120 வினாடிகளுக்குள் முடிந்துவிடும். கம்பியின் மேற்பரப்பில் காணப்படும் ரிப், லக், பிராண்ட் நேம் இவை அனைத்தும் கடைசி ரோலில் அதிநவீன கம்ப்யூட்டரைஸ்ட் CNC மெஷின் மூலம் பொறிக்கப்படுகிறது. இதனால் ரிப்பின் ஆழம், அகலம் மற்றும் கோணம் ஆகியவை மிக துல்லியமாகவும் ரிப்பின் இடைவெளி சீராகவும் இருக்கும். இதனை குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரிகள் துல்லியமாக அளவிட்டு உறுதி செய்த பின்னரே ஸ்டாண்டில் பொருத்தப்படுகிறது. கண்டினியூஸ் ஸ்டாண்டில் கம்பியின் வடிவம் அதாவது சைஸ், ரிப், லக், நேம் இவை முழுமை அடைந்த பின் 1050 டிகிரி சென்டிகிரேட் நிலையில் உள்ள கம்பிகள் குவென்ச்சிங் பாக்ஸிற்குள் செலுத்தப்படுகிறது. TMT சிஸ்டமானது பெல்ஜியம் டெம்கோர் டெக்னாலஜியை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் உள்ளே சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நாசில் உள்ளது. இந்த நாசிலின் வழியாக ஹை பிரஷரில் கடினத்தன்மை நீக்கப்பட்ட தண்ணீர் பாய்ச்சப்படுகின்றது. அப்போது கம்பியின் மேற்பரப்பின் வெப்பநிலை 1050 டிகிரி சென்டிகிரேட்டிலிருந்து 600 டிகிரி சென்டிகிரேட்டாக குறைகிறது. ஆனால் கம்பியின் நடு மையத்தில் உள்ள வெப்பநிலை குறையாமல் இருக்கும். கம்பிகள் குவென்ச்சிங் பாக்ஸை விட்டு வெளியே வந்த பின் நடு மையத்தில் உள்ள வெப்பநிலை கம்பியின் மேற்பரப்பிற்கு வருகிறது. அப்போது கம்பியின் மேற்பகுதி டெம்பர்ட் மார்டன்சைட்டாகவும் நடு மையத்தில் வளைந்து தரும் தன்மை கொண்ட ஃபெரைட் பெர்லைட் மைக்ரோ ஸ்ட்ரக்சராகவும் மாற்றம் ஏற்படுகிறது. குவென்ச்சிங் பாக்ஸை விட்டு வெளியே வந்த கம்பிகள் கூலிங் பெட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அறை வெப்பநிலையை அடையும் வரை இயற்கையான காற்றோட்டத்தில்
குளிரூட்டப்படுகிறது. குவென்சிங் பாக்ஸில் பாய்ச்சப்படும் தண்ணீரின் கடினத்தன்மையை குறைக்க சாஃப்ட்னர் பிளான்ட் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கம்பியின் மேற்பரப்பில் தண்ணீரில் உள்ள தாது உப்புக்கள் படியாமல் தடுக்கப்படுகிறது. கம்பியின் வலிமை, வளையும் தன்மை மற்றும் பிணைப்பு உறுதி ஆகியவை எங்கள் மெக்கானிக்கல் லேபில் கடுமையான முறையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. கட்டிடத்தின் இதய ஓட்டமான அம்மன் டிஆர்ஒய் கம்பிகள் இந்த முறையில்தான் தயாரிக்கப்படுகிறது. அனைத்து பரிசோதனைகளும் முடிந்து தேர்ச்சி பெற்ற கம்பிகள் பண்டில் வெயிட் சோதனை செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பண்டிலிலும் டேக் கட்டப்படுகிறது. அந்த டேகில் கம்பியின் சைஸ், டேட் ஆஃப் ரோலிங், லாட் நம்பர், ISI லைசன்ஸ் நம்பர் மற்றும் கிரேட் போன்ற விவரங்கள் எழுதப்பட்டிருக்கும். அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகளில் குறைந்த கார்பன் அளவு, அதாவது 0.18 முதல் 0.25% வரை இருப்பதாலும் சல்பர் மற்றும் பாஸ்பரஸ் அதிகபட்சமாக 0.045% வரை இருப்பதாலும் கம்பியின் நீண்டு மீளும் தன்மை, அதாவது எலாங்கேஷன் 18% முதல் 22% வரை இருப்பதாலும் கம்பிகளுக்கு பூகம்ப எதிர்ப்பு தன்மை, ஈஸி பெண்டபிலிட்டி, வெல்டபிலிட்டி கிடைக்கின்றது. ISI தரமுடைய பில்லட்டுகளை கொண்டு ISO 9001 தர நிர்ணய வழிமுறைப்படி தயாரித்த FE 500, FE 550 கிரேட் அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகளை உபயோகப்படுத்தும் போது தேவைப்படும் அளவில் 20% வரை ஸ்டீல் சேவிங் கிடைக்கின்றது. அதனால் வாடிக்கையாளர்கள் மற்றும் என்ஜினியர்கள் அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகளையே டிமாண்ட் செய்து வாங்குவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எங்களது TMT கம்பிகள் FE 415, FE 500, FE 550 கிரேடுகளில் பெல்ஜியம் தொழில்நுட்ப முறையில் தயாரிக்கப்படுகிறது. எங்கள் நிறுவனத்தின் புதிய அறிமுகமான அம்மன் டிஆர்ஒய் CRS TMT கம்பிகள் துருப்பிடித்தலை தடுக்கின்றன. அதனால் கட்டிடத்துக்கு நீண்ட ஆயுளை தருகிறது. ரெகுலராக 40 அடி நீளம் கம்பி மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கேற்ப அனைத்து வகையான நீளங்களிலும் தயாரித்து வழங்கப்படும். அனைத்து தர பரிசோதனைகளும் முடிந்து தேர்ச்சி பெற்ற விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ள கம்பிகள் லாரிகள் மூலமாக அங்கீகாரம் பெற்ற டீலர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. விற்பனை செய்யப்படும் அனைத்து கம்பிகளுக்கும் டெஸ்ட் சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. கம்பிகளின் எக்ஸ்பர்ட்டாக நாங்கள் இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். முன்பெல்லாம் மக்கள் கட்டிடம் கட்டும் பொழுது வெளித்தோற்றமான பெயிண்ட், மார்பிள், கிரானைட் இவற்றிற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் தற்பொழுது அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகளின் விளம்பரங்களை பார்த்த பின்னர் மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மக்கள் கம்பி வாங்கும் பொழுது இதன் தரம் என்ன, கிரேட் என்ன, இதன் பயன்கள் என்ன, டெஸ்ட் சர்டிஃபிகேட் உள்ளதா என்று கேட்டு அறிந்த பின்னர் தான் கம்பி வாங்குகின்றனர். இந்த மாற்றம் எங்களுக்கு மனநிறைவை அளிக்கிறது. மேலும் எங்களது தயாரிப்புகள் தமிழகம் முழுவதும் 250க்கும் அதிகமான அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் நிறுவனத்தின் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு 2 காற்றாலைகள் மூலம் சமூகத்தை மாசாக்காத வகையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. தமிழகத்தின் முதன்மையான ஸ்டீல் நிறுவனமாக எங்களை உருவாக்கிய வாடிக்கையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குவாலிட்டியை விரும்புறவரா நீங்க? அப்ப டிமாண்ட் பண்ணுங்க. அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகளின் தயாரிப்பில் முன்னோடி அம்மன் டிஆர்ஒய். சோ டிமாண்ட். கம்பிகள் துருப்பிடிக்காமல் இருக்க கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் டெக்னாலஜியை முதலில் அறிமுகப்படுத்தியது அம்மன் டிஆர்ஒய். கட்டிடம் கூடுதல் பலம் பெற FE 500 கிரேடு அம்மன் டிஆர்ஒய். யூ டிமாண்ட். கட்டுமானத்தில் 20% சேவிங். உங்கள் பணத்திற்கு சரியான மதிப்பு. டிமாண்ட் டிமாண்ட். அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள். டிமாண்ட் பண்ணி வாங்குங்க. அம்மன் டிஆர்ஒய்.